ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ரீனா அவர்களின் 19வது இறுதி வார்த்தைப்பாடு நன்றி பலியாகவும் சிறில் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூயாவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கு அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார்.
அல்லேலூயா அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15 முதல் 19 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய மருத்துவமனையில் நடந்த உண்மை நிகழ்வு. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே ஒரு மருத்துவமனையிலே செவிலியர் நர்ஸ் ஒருவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது முக்கியமாக அந்த இரவு வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு பாதுகாவலாக அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொறுப்பு அந்த செவிலியருக்கு கொடுக்கப்பட்டது. நன்றாகத்தான் அந்த நோயாளியை இவர் கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத நேரத்திலே உடல் அசதி காரணமாக அசந்து தூங்கிவிட்டார். இதன் காரணமாக அந்த நோயாளி தொடர்ந்து இடைவிடாத கவனிப்பில் இருக்க வேண்டிய அந்த நோயாளி இந்த செவிலியருடைய அந்த கவனிப்பு இல்லாத காரணத்தினால் அவர் தன்னுடைய உயிரை இழந்து விடுவார். இதனால் மருத்துவமனை நிர்வாகம் அந்த செவிலியர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள். ஆனால் அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்ட அந்த செவிலியர் அந்த மருத்துவமனையினுடைய உயர் அதிகாரியை சந்தித்து, ஐயா, எனக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள், இந்த தவறு ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது என்று அவரிடத்திலே வாய்ப்புக்காக மன்றாடினார். அந்த மருத்துவமனையினுடைய மேலாளரும் அதிகாரியும் அந்த செவிலியருக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அன்பு மக்களே, தான் செய்த தவற்றை திருத்தி கொண்ட அந்த செவிலியர்
மிகவும் கவனமாக தன்னுடைய பணி பொறுப்பை மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஒவ்வொரு நோயாளியையும் நல்ல விதத்திலே கவனித்து கொண்டு தன்னுடைய பணியிலே கூடுதல் கவனத்தோடு செயல்பட ஆரம்பித்தார். இதன் விளைவு அமெரிக்க தேசத்திலேயே சிறந்த செவிலியராக அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கான விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவிற்கு அவருடைய பணியிலே நுணுக்கம் காணப்பட்டது. நோயாளிகளை கவனிக்கக்கூடிய விதத்திலே அவர் சிறப்பாக செயல்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த மருத்துவமனை மேலதிகாரி அந்த பெண்மணிக்கு, அந்த செவிலியருக்கு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு அவருடைய வாழ்வையே மாற்றி போட்டுவிட்டது. ஒரு புதிய பெண்மணியாக, ஒரு புதிய ஆளுமையாக அவர் உருவெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம், பேதுரு இயேசுவோடு மேற்கொண்ட அல்லது இயேசு பேதுருவோடு மேற்கொண்ட அந்த உரையாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரியும், பேதுரு இயேசுவை 3 முறை எனக்கு தெரியாது என்று மறுதலித்திருப்பார். இயேசுவை கைது செய்த அந்த நேரத்திலே பணிப்பெண் ஒருவர் பேதுருவிடம் வந்து, நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று கேட்டபொழுது இல்லை என்று சொல்லுவார். இன்னும் 2 முறை பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரிகள் அவரிடம் இயேசுவோடு இருந்தவன் தானே என்று கேட்டபொழுது இல்லை, அவர் யாரென்று எனக்கு தெரியாது என்று 3 முறை பேதுரு மறுதலித்ததை நாம் பார்த்தோம். அன்பு மக்களே, எவ்வாறு பேதுரு மறுதலித்தாரோ அதே போல பேதுருவை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இயேசுவின் மீதான நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய சூழலை இங்கே இயேசு ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை மறுதலித்தது நிச்சயமாக இயேசுவுக்கு மன வேதனையை கொடுத்திருக்கும், கஷ்டத்தை கொடுத்திருக்கும். தன்னோடு உடன் பயணித்தவன், தன்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவன் இப்படி சொல்லிவிட்டானே என்று நிச்சயமாக இயேசு வருத்தப்பட்டிருப்பார். அந்த ஒரு நெருடல், அந்த ஒரு வருத்தம் எந்த அளவிற்கு இயேசுவிடம் இருந்ததோ அதே அளவிற்கு நிச்சயம் பேதுருவிடமும் இருந்திருக்கும். தவறு செய்து விட்டேனே என்கின்ற அந்த ஒரு நெருடலில் இருந்த பேதுருவை இயேசு திடப்படுத்தி அவரோடு ஒப்புரவை மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு எவ்வாறு 3 முறை இயேசுவை மறுதலித்தாரோ அதே போல இயேசு 3 முறை பேதுருவிடத்திலே கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, என்னை அன்பு செய்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்டு அவருடைய அன்பை உறுதிப்படுத்துகிறார். மீண்டுமாக பேதுருவோடு ஒரு புரிந்துணர்வை, ஒரு ஒப்புரவை மேற்கொண்டு திரு அவையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் இயேசு பேதுருவிடம் ஒப்படைப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதற்கு பிற்பாடு பேதுரு எவ்வாறு செயல்பட்டார், திரு அவையை ஒருங்கிணைத்து திரு அவையின் தலைவராக எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய பண்பு உடையவர்களாக இருக்கின்ற பொழுது, மற்றவர்கள் செய்த தவறை நினைத்து கொண்டிராமல் அதனை மன்னித்து அவர்களோடு நல்ல ஒரு ஒப்புரவை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நாம் ஒரு புதிய வாழ்வினை வாழ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றோம். அதே போல இந்த மன்னிப்பு என்கின்ற உயரிய பண்பினால் நாம் நமக்கும் நன்மை செய்கின்றோம். 2 பேருக்கும் இடையில் இருந்த அந்த உறவு விரிசல் புதுப்பிக்கப்படுகின்றது. உறவானது அங்கே மீண்டுமாக கட்டி அமைக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு, உறவு விரிசல்களுக்கான அடிப்படை காரணம் பிறரை மன்னிக்க இயலாத மனது. கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நினைத்து கொண்டு அவர்களை மன்னிக்க இயலாத ஒரு விதமான வெறுப்புணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்க, நாம் செய்த தவறுகளிலிருந்து ஒரு புதிய படிப்பினையை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மன்னிக்க
இயலாத மனது உடையவர்களாக நாம் இருந்த அந்த நிலையை மாற்றி பிறரை மன்னிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றார். அப்பொழுது 2 பேருக்குமே அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட நாம் வாழக்கூடிய சமூகத்திற்கும் அது பேருதவி புரிவதாக இருக்கும். எனவே மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை பெற்றுக்கொள்ள இன்றைய வழிபாட்டிலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த உலகத்திலே மன்னிக்க முடியாத தவறு என்கின்ற ஒன்று கிடையாது. ஒருவேளை மன்னிக்க முடியாத மனது என்கின்ற ஒன்று இருக்கலாம் என்று சொல்லின் வேந்தர் அறிஞர் சுகி சிவம் அருமையாக சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாமும் நம்முடைய மன்னிக்க இயலாத தன்மைகளிலிருந்து விடுபட்டு நம்முடைய வைராக்கியங்களை விட்டுவிட்டு மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களோடு ஒப்புரவு மேற்கொண்டு இறைவன் விரும்புகின்ற நல்ல சமுதாயத்தை இந்த உலகத்திலே அமைத்திட தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சிறில் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ரீட்டா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நான் தவித்திடுவேனா எந்த நிலை மாறியே வழி தடுமாறி நான் கலங்கிடுவேனா. நீ இல்லாமல் உயிர் வாழுவே எந்த உணர்வோடு போராடுவே. நீ இல்லாமல் உயிர் வாழுவே எந்த உணர்வோடு போராடுவே. ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே.
உன்னை வணங்கிடுவேனா. உயிராதாரமே என்னில் நீயானதான், உன்னில் மகிழ்ந்திடுவேனா. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாக வா, நீங்காமல் வா. அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பின்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் கொடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் கொடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு மக்களே, நான் உங்களிடம் ஏற்கனவே அறிவித்தவாறு நாளையிலிருந்து அடுத்த வார புதன்கிழமை வரை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. அலுவல் காரணமாக நான் வெளியே செல்வதால் திருப்பலி நடைபெறாது. ஏதாவது அவசர தேவைகள் இருந்தால் அன்பு மக்கள் அலைபேசியிலே என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருட்சகோதரிகளிடத்திலே தகவல்களை தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி வியாழக்கிழமை நடைபெறும். வியாழன் காலையா அல்லது மாலையா என்பது உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். மன்றாடுவோமாக.
இறைவா, உமறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிறு திருப்பலி ஞாயிறு மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். வழக்கமாக நடைபெறுவதை போன்று காலை திருப்பலி நடைபெறாது. மாலையில் 5 மணிக்கு மட்டும் நம்முடைய பங்கு அளவில் ஒரே ஒரு திருப்பலியாக நடைபெறும். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கள் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தைவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.